மெய்ஞானம் என்பது அறிவியலிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் அ டைரக்டட் மூவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு, எடுத்துட்டு இருக்கோன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படம் எந்த படம்? இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் படம், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க உங்கள் படம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அந்த சீன் என்னுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கு, அதனால அந்த கார் வருது. பிஎம்டபிள்யூன்னு எழுதியிருந்தாங்கன்னா பிஎம்டபிள்யூ தான் வரும், பென்ஸோ ரேஞ்ச் ரோவரோ வராது. இதை புரிஞ்சுக்கணும். மாருதி 800னா மாருதி 800 தான் வரும். சைக்கிளில் தான் தம்பி இன்னைக்கு இப்போ வரணும் அப்படின்னா நான் பின்னாடி உட்காந்து சைக்கிளில் தான் வந்திருப்பேன் நான். இது எழுதப்பட்டது, இதை மாற்றவே முடியாது. மாற்ற முடியாதுன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? அப்போ என் கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமே இல்லையாங்க? அப்போ என் பொண்டாட்டி என்னை திட்டிகிட்டே இருப்பாளாங்க? அப்போ என் புருஷன் என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாராங்க? என் பிள்ளைங்களால எனக்கு இப்படி டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்குமாங்க? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் எழுதிவிட்டான். இறைவன் ஏன் எழுதினான்? அடுத்த கேள்வி. காலையில் 9 மணிக்கு பால்காரங்க 2 டோர் இருந்தாலும் கொல்லப்பக்க கதவுல இருக்கக்கூடிய டோரை தான் தட்டி எழுப்பி, உங்களுக்கு 2 கொட்டாவினா 2 கொட்டாவி விடுவீங்க, 1 கொட்டாவினா 1 கொட்டாவி விடுவீங்க. டீப் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் இறைவன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான்? டீப் கோர் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அந்த 2 கொட்டாவி விட்டுட்டு முதல்ல லெஃப்ட் காலை எடுத்து வைக்கிறீங்களா, முதல்ல ரைட் காலை எடுத்து வைக்கிறீங்களா, முன்னாடி நடக்கணுமா, பின்னாடி நடக்கணுமா, ரைட்டு நடக்கணுமா, யூட்டன் பண்ணி போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா, போனவுடனே தாப்பால் முதல்ல திறக்கிறீங்களா, இல்லை கீழே ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டோரினுடைய அந்த நாபை திறக்கிறீங்களா? அனைத்தும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? திறந்த உடனே ஐயா வணக்கம்னு அவன் சொல்கிறானா, இல்லை அம்மா வணக்கம்னு சொல்கிறானா, யோ என்னையா இவ்வளோ லேட்டுன்னு சொல்கிறானா? இதுவும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அடுத்து பால் கொண்டு வந்திருக்கங்க, பால் ஊற்ற போகிறேங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் போய் வாங்க போகிறீங்கன்றது எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அந்த பாத்திரத்தை வாங்கி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போகிறீங்களா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்க போகிறீங்களா, முன்னாடி வைக்க போகிறீங்களா, பின்னாடி வைக்க போகிறீங்களா, இல்லை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களா, இல்லை ஓப்பன் பண்ணி தட்டி எதுவும் மூடாமல் கிச்சனில் வைக்க போகிறீங்களா? இதுவும் எழுதப்பட்டது. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும், நைட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கனவு வரணும், அது எப்படி வரணும், அது எங்கேருந்து வரணும், இது அனைத்தும் இறைவனால் எழுதப்பட்டது. விச் மீன்ஸ் நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட கதை எழுதப்பட்டாச்சு. அறிவில்லாமல் சுத்தக்கூடிய மனிதன் தான் இப்படி எழுதப்பட்ட வாழ்க்கையில் இதை மாற்ற முடியாதா அதை மாற்ற முடியாதான்னு நினச்சி கஷ்டப்படுவான். அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நடப்பதை ஏற்றுக்கொள்வான். இப்போ பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா, நடக்கிறத ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால மொத்த வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. இப்போ எனக்கு என்னதாங்க வேலை அப்படின்னு கேட்குறீங்கல்ல, எனக்குன்ற ஒன்று அங்கே இல்லை. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. எனக்குன்ற ஒன்று இல்லை, நான்ற ஒன்று இல்லை, என்னாலன்ற ஒன்று இல்லை, நான்ற தன்மை இங்கே இல்லை. அப்போ எது இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, எது உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்கே உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சிருக்கான். இதை எது கொடுத்துருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்துருக்கான். இப்போ ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும். ஒரு பொம்மை அதுக்குள்ளே வரும், அந்த பொம்மை அதுக்குள்ளே வரும், இப்படி வரும், அப்படி வரும், அப்படி போகும், இப்படி போகும். அப்புறம் அங்கே 2-3 இது அழிக்கிறதுக்காக ஒரு இடையில வீடியோ கேமில் அது ஒரு பொம்மை மாதிரி. இந்த வாழ்க்கை எனும் பூமி எனும் கேமில் நீங்கள் ஒரு பொம்மை. அம்மாவின் யோனி வழியாக வெளியே வரும்போது உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அந்த கேமுக்குள்ளே. இப்போ உங்கள் வேலை என்னென்னா, இப்போ வெளியே போகணும். வெளியே போகிறதுக்குள்ளே இந்த கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு போகணும், இல்லாட்டினா மறுபடியும் வருவீங்க. எப்படி வசதி? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, இதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கே நான் என்ற ஒன்று கிடையாது, இங்கே மனிதன் என்ற ஒன்றே கிடையாது, இங்கே எனக்குன்ற எதுவுமே கிடையாது. இங்கே நடப்பது அனைத்தும் பொய், இங்கே நடப்பது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையை வாழணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது தான் உங்களுக்கு ஞானம் வரும். ஞானம்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் சிமுலேஷன் ப்ராசஸ். காட்சியாக தெரியும், ஆனால் அந்த காட்சி உண்மை கிடையாது. இதுக்கு பேர் தான் சிமுலேஷன். சிமுலேஷன்னா உருவகப்படுத்துதல்னு அர்த்தம். இந்த சிமுலேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்ன டாஸ்க்கை இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் க்யூட்டாக இருப்பீங்க, ஒருத்தர் க்யூட் இல்லாமல் இருப்பீங்க, ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, ஒருத்தர் கோவக்காரராக இருப்பீங்க. இது எல்லாமே இறைவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கிறார் உங்களுக்கு.
இந்த கேமே என்ன அப்படின்னா, நிறைய சூழ்நிலைகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்ட படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இதான் சீன்ஸ். சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 3, சீன் நம்பர் 4, சீன் நம்பர் 5. இந்த மாதிரி எத்தனை உங்கள் படத்தில் சீன் இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய சீன் இருக்குது. ஆனால் இந்த சீனில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போவான். ஒருத்தன் நல்லதை சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதை சொல்லுவான், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பிரச்சனையை முடிப்பான், ஒருத்தன் ஏமாற்றுவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் சீன் போட்டுட்டு போவான், ஒருத்தன் பில்டப் பண்ணுவான். இப்போ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படி ஏகப்பட்ட முறையில் வந்து உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேலை என்ன? பர்ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா வலிக்கும். அது எப்போல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கர்மாவை சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். கர்மாவை சேர்க்குறீங்கன்னா என்ன? புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். எந்த புரிதல்ப்பா எனக்கு வரணும்? எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எழுதப்பட்டிருக்கும் போலன்னு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறதுனா எப்படி? மனசு ஏற்றுக்கணும், உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை என் அறிவை பயன்படுத்தி அறம் சார்ந்த வழியில் நான் செய்யணும். உள்ள வெளியேன்னு பிரிச்சுருங்க. வெளியே ஒரு பிரச்சனை வருது, ஏற்றுக்கங்க அப்படின்னா சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஒரு 2 வீலர் பைக் ஒன்று வச்சுருக்கீங்க, ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி மகாவிஷ்ணு சொல்லிட்டாப்ல ஏற்றுப்போம் அப்படின்ட்டு ஏற்றுப்பீங்களா? உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அந்த பைக்கில் வேற எவனா தப்பான பொருளை ஏதாவது கடத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே ஏற்றுக்கணும். அப்போ தான் வலிக்காது. ஒரு பைக் வந்து திருடப்பட்டுருச்சு, திருடப்பட்டதை மனசு ஏற்றுக்கணும். திருடப்படணும்னு விதி போல அப்படின்னு சொல்லி மனசு ஏற்றுக்குச்சு. அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்திற்காக செய்வான். ஏற்றுக்கிட்டேன்னு உள்ளுக்குள்ளே வலிக்குமா? ஐயோ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை வாங்கினேன், ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சனே, ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சனேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வலிக்குமா? இனிக்குமா? ரொம்ப வலிக்கும். உயிரே போயிடும் ஒரு கட்டத்தில். என்னடா பைக், ஒரு பைக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் உங்கள் உயிரை எடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே ஏற்றுக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பதட்டம் இல்லாமல், வலி வேதனை இல்லாமல், துன்பப்படாமல், துயரப்படாமல், கஷ்டப்படாமல் வெளியே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வளோதான். உள்ள வெளியே ரெண்டையும் பிரிச்சுக்குங்க. இந்த கேம் எப்படி பிரிச்சுக்கணும்? உள்ள அகம், வெளியே புறம். உள்ளுக்குள்ளே டக்கு டக்குன்னு ஏற்றுக்கணும் எல்லாத்தையும், இல்லாட்டினா ரொம்ப வலிக்கும். இங்கே பிரச்சனையே என்னென்னா ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால் வலிக்குது. கேமே என்னென்னா, உங்களுக்கு இப்போ உங்களோட படத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு 5500 சீன் இறைவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 5500 சீனில் உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுறதான் இறைவனுடைய வேலையே. இவன் சும்மா இருக்கானா, பிரச்சனை பண்ணுறானா, அமைதியாக போகிறானா, ஏற்றுக்கிறானா, இல்லாட்டினா வந்து யாரையாவது குறை சொல்கிறானா, இல்லாட்டினா மற்றவனை குறை சொல்கிறானா, அவனையே குறை சொல்கிறானா. இறைவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட சீன் எழுதி அதில் உங்களோட அகங்காரத்தை டோட்டலாக அழிக்கணும், டோட்டலாக சுக்குநூறாக உடைக்கணும், டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணணும். இறைவனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய முழுமையான அகங்காரத்தை தவிடுபொடியாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. சிம்பிள்.